ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் பார்க்கலாம், சண்டே விளாக் பார்க்கலாம். சண்டே அதுவுமா காலையில் என்னுடைய சமையல் வேலை நடக்கு. காலையில் இல்லை, இன்னும் மதியானம் 12 மணி ஆகலை, அதனால் காலையில் அப்படின்னு சொன்னேன். சமையல் வேலை நடக்கு, சாதத்துக்கெல்லாம் வச்சாச்சு. நம்ம பார்க்கலாம். நான் நம்ம பழைய வீட்டுக்கே வந்தாச்சு. அதாவது நான் இவ்வளோ நாளும் தோட்டத்து வீட்டில் இருந்தேன் பார்த்தீங்களா, அங்கேயும் அடிக்கடி போவேன், டெய்லியுமே போவேன். ஆனால் அங்கேயும் வச்சு ஒரு சில நாள் சமையல் விளாக் வரும். மறுபடி இங்கே வந்துட்டோம். என்னை நான் சாதனங்கள் ஒன்றுமே எடுத்துலாம் வைக்கல, சும்மா அப்படி ஏதோ கொஞ்சம் கொண்டு வந்ததை வச்சுருக்கேன். எல்லா சாதனங்களும் எடுத்துகிட்டு வரல, ஏன்னா அங்கேயும் சாதனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் இதாக இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். என்ன எடுத்து வைக்கணும், அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். என்ன வேலைகள் ஒன்றுமே செய்யலை. வீட்லேயும் கொஞ்சம் சாதனங்கள் கொண்டு வந்தேன். வீட்டுக்கும் அந்த இதுவும் இதில் தான் இருக்குது. நம்ம பார்க்கலாம். அதுக்கு பிறகு நான் வீட்டை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இன்றைக்கி நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த பிளாக்கில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் காலையிலே இன்றைக்கி ஆப்பஞ்சுட்டு கடலை குருமா இருக்குது பார்த்தீங்களா, பட்டாணி போட்டு குருமா வச்சுருந்தேன், அதுதான் இருக்குது. அதுக்கு பிறகு அதை சாப்பிட்டோம் எல்லோரும். இந்த பக்கம் சாதத்துக்கு கரண்ட் அடுப்பில் தான் வச்சுட்டேன். விரவு அடுப்பில் வைக்கலாம். நல்ல மழை. நான் விறகு எடுத்து போடலை. பின்னாடி நம்மளுக்கு விறகுலாம் இருந்தது, எல்லாமே நனைஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு எடுத்து வைக்கணும். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்மளுடைய விறகு அடுப்பு தான் இருக்குது பார்த்தீங்களா. நான் வெளியில் கொஞ்சம் பாத்திரங்கள்லாம் கழுவி கமத்தி வச்சுருக்கேன். வெளியில் ஸ்டாண்டு இருக்குது, மண் பாத்திரம்லாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் மட்டை அதெல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஈரமாக இருந்த மாதிரி கோந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ நல்லா வெயில் அடிக்க. ஆனால் அன்றைக்கி காலையில் வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது. கிளைமேட் ரொம்ப இதாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் வாழை ஒன்று கொலை போட்டிருக்கு, இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஏற்கனவே நான் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த முந்தம்பழம், அந்த பழத்தோடு உள்ளது தான். அது ஏற்கனவே ஒன்று, இது ஒன்று இந்த இப்போ கொலை போட்டிருக்கு, நல்லா பெருசாக இருக்குது. இதில் பாதி தான் தெரியும், இந்த இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா. நம்ம இப்படி இருக்குது. மறுபடியும் வாழைகள்லாம் இதில் நிற்குது. மறுபடியும் நம்ம தோட்டம், அங்கே தோட்டத்தில் செடிகள்லாம் நிற்குது. அதுக்கு போய் டெய்லி தண்ணிலாம் பாய்ச்சிட்டு வரணும். வீட்டில் கொஞ்சம் அங்கேயும் சாதனங்கள் எல்லாமே வச்சுருக்கேன். அங்கே போனால் நம்ம சமையல் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே நான் இப்போ என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நாங்கள் சண்டே தான் வந்தோடனே நம்ம வேலைகளை கொஞ்சம் பார்ப்போம். இங்கே இருந்தவங்க, இந்த வீட்டில் இருந்த அக்கா எங்கள் வீட்டில் மேலே மாடிக்கு போயிட்டாங்க. அதனால் சரி நம்ம அங்கே வந்துடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப நாளைக்கு பிறகு நம்ம வீட்டில் பிளாக் எடுக்கும்போது ஒரு ஹாப்பியாக இருக்குது. இதில் தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன், அதாவது இறைச்சிக்கு. இந்த பக்கம் இறைச்சி கொஞ்சம் வேக வச்சுட்டேன். தேங்காய் வறுத்து வச்சுருக்கேன். என்ன எல்லாம் போடணும். உங்களுக்கு அது லைட் வெளிச்சத்துக்கு எப்படி பார்த்தீங்களா, வறுத்து வச்சுருக்கேன். இதில் இறைச்சி இந்த அதை வச்சு வச்சுருக்கேன்னா அப்படி இருக்குது. நான் ஜன்னல் திறந்து போட்டேன். ஜன்னல் வெளிச்சத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சாதம் வெந்தோடனே இதுங்கணும். என்ன கொஞ்சம் ரசம் மட்டும் வைக்கணும். மறுபடி பாத்திரங்கள் கொஞ்சம் கிடக்கு, அதை கழுவணும். கழுவிட்டேன் அப்படின்னா வேலை முடியும். அந்த பக்கம் குத்துப்பானியில் ஆப்பத்துக்கு மாவு இருந்தது, அதை அரைச்சி வச்சுட்டல, அதனால் அது இல்லை. அவ்வளோதான். பசங்க சர்ச்சை போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சாலம் வந்தாச்சு. முன்னே பக்கத்தில், அதனால் உடனே வந்துடுவான். இப்போ கொஞ்சம் லேட் ஆகும். அங்கேருந்து இங்கே அவையே வரணுன்னோன்னா நல்லா கொஞ்சம் டயர்டாகிடுவாங்க. பெர்லின் போட்டிருக்க அந்த ட்ரெஸ் நான் தைச்சது தான். பெர்லினுக்கு ஒரு டாப் தைச்சது போட்டுட்டு போயிருக்கா. அடுத்து இது கொஞ்சம் அரிசி நான் கொஞ்சம் நிறைய அவங்க இடிச்சிட்டு வந்தாங்க. அந்த அரிசி என்னென்னா புடைக்காமல் இருந்தது. கொஞ்சம் புடைச்சேன். கொஞ்சம் புடைச்சிட்டு கொஞ்சம் நெல் பறக்கணும் பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் புடைச்சி இதில் வச்சுட்டேன். அந்த மூடி எடுத்து வச்சு தான் வச்சேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பச்சரிசி நல்லா புடைச்சி இதில் நல்லா நெல் பார்த்து கல் பார்த்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் அதில் இருக்குது, அதையும் வைக்கணும். வச்சுட்டேன் அப்படின்னா இதுக்கும். பெர்லின் வச்சுருக்க பூ திருமக்களை, இந்த பூ நம்ம செடியில் பூத்தது. இங்கே உள்ள இதுவும் அது இதே அளவு பெர்சி வச்சுருக்கா, இதே அளவு நானும் வச்சுருக்கேன். நாங்கள் எல்லாருமே வச்சுருக்கோம். பூ இது நேற்று உள்ளதான், இன்றைக்கி முந்தானத்துள்ளது தான். ஏன்னா அது ஒரு நாள் பூவே நிறைய இருக்குது. இத்தனைக்கு நேற்று அங்கே போய் பறிக்கவே போகலை, அப்படியே இருந்தது.
அதனால் என்ன நம்ம இறச்சி கூட்ட வச்சுட்டோன்னா சாதம் வந்துடுமா, அப்புறம் ரசம் மட்டும் வச்சுட்டோன்னா பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். அன்றைக்கி காலையில் அவங்க வந்து தேங்காய் பாலும் ஆப்பமும் வச்சு தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. அதனால் சரி வேலையை பார்க்க நான் உங்களுக்கு விளாக் வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து கொஞ்சம் சாயங்காலம் ஆகிடுச்சி, பசங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அவங்க சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்துட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் புடச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னேன்ல, அதெல்லாம் புடச்சி உமி எவ்வளோ தான் இருக்குது பாருங்கள், என்ன உமி கிடக்கு பார்த்தீங்களா. எங்கள் ஊர்லலாம் நல்லா உமிலாம் கொளித்து அப்படியே தந்துடுவாங்க, கல்லுலாம் கொளித்து. ஆனால் அங்கே வந்து அதுக்கு வேறு மிஷின் இருக்கும் போல் இருக்குது. நிறைய நெல் கிடந்து இதிலலாம் அவ்வளோ பாருங்க நெல்லாக கிடக்கா. அதான் உமி எல்லாமே அப்படியே இருந்தது. அதெல்லாம் கொளித்து எடுத்து வச்சுட்டேன். இது வந்து சொலவு சீலிபாக்கா வீட்டுக்கு, அதாவது ரபானி வீட்டுக்கு அவங்ககிட்ட கொடுக்கணும். மறுபடியும் வந்து இதில் மிஷின் உள்ள துணி கொஞ்சம் போட்டிருக்கேன், அதான் அதில் இருக்குது. இதில் லிக்யூட் எல்லாமே தூக்கிட்டு வந்தேன், அது இருக்குது. இனிமேல் எல்லாம் தூக்கி அங்கே வைக்கிறதெல்லாம் வைக்கணும். நம்ம ஃப்ரிட்ஜையும் தூக்கி இங்கே விட்டாச்சு. சாதனம் ஒன்றுமே எடுத்துகிட்டு இந்த ரொம்ப இல்லைல்ல, கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் இனிமேல் எல்லாமே எடுத்து வைக்கிற இடத்துல அதையும் வைக்கணும். மதியானம் கூட்டெலாம் வச்சு சாப்பிட்டோம். அது போக கொஞ்சம் கூட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் இறச்சிக்கிட்டு இருக்கா, பொரிச்சரிச்சதில் இருக்குது. இதில் வந்து மறுபடியும் ரசம் வந்து வச்சுருந்தேன், அந்த ரசமும் இதில் இருக்குது. அதுக்கு பிறகு அவ்வளோதான். ஊறுகாய் வந்து நேற்று வச்சேன். கொஞ்சம் மாங்காய் வந்து சீரிபக்கம் வந்து கொஞ்சம் மாங்காய் தந்தாவ. அப்புறம் இவங்க அப்பாவும் பறிச்சுட்டு வந்துருந்தாங்க, அந்த நல்ல பெரிய மாங்காய். அந்த அந்த மாங்காவை போட்டு கொஞ்சம் வந்து ஊறுகாய் வச்சேன். அந்த மாங்காய் ஊறுகாயெல்லாம் இருக்கா. அதுக்கு பிறகு கொஞ்சம் மாங்காய் வந்து தொக்கு மாதிரி வச்சேன். அதாவது நம்ம நல்லா வெல்லம் போட்டு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாடலில். மறுபடியும் பொரிச்ச இறைச்சி அதெல்லாம் இதில் தான் இருக்குது. அதில் பொரிச்ச இறைச்சி இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இது எப்படி இருக்குன்னு நல்லா டேஸ்ட்டாக இனிப்பு சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும், உப்பு உரைப்பு நல்லா இனிப்பு எல்லாமே இருக்கும். அதனால் அது இருக்குது. ஏன்னா காஃபி போட வேண்டியதான், காலையில் வச்ச ஆப்பம் இருக்குது. மற்ற பிளாக்கிக்கு போட்டுட்டு அதெல்லாம் பாத்திரங்கள் கொஞ்சம் கிடக்கு, அதெல்லாம் கழுவணும். கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் பூ பறிச்சுட்டு வந்தேன். பூ வந்து பறிக்க முடியலை. கரெக்டாக நம்ம வீட்டு வாசல்கிட்ட சிறுபக்கம் வீட்டு கார் நிற்காதனால பூ வந்து பறிக்க முடியலை. கொஞ்சம் தான் பூ பறித்தேன். மறுபடியும் அங்கேயும் பசங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் பூ வந்து பறிச்சிட்டு வரல, நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இவ்வளோ பூ தான் இருக்குது. என்ன பூ அதில் நிறைய கிடக்கு, அது பறிக்க முடியலை. நம்ம அப்படியே வெளியில் போய் பார்க்கலாமா. வந்து செருப்பெல்லாம் கலத்தி இதில் போட்டிருக்காங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வெளியிலலாம் வீடியோ எடுத்து. இப்போ ஃபுல்லாக அங்கே தோட்டத்தில் எடுத்துகிறோமா, அதனால் அப்படியே இருக்குது. நம்ம பிச்சி செடி உள்ளேயும் கொஞ்சம் இதாக இருக்கும், இதாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளேயும் கொஞ்சம் கிடக்கா, உள்ளேயும் பறித்தேன். அதுக்கு பிறகு வெளியிலையும் கிடக்குது. அது இந்த வருங்க 1-2 கிடக்கு. ஆனால் பிச்சு நல்லா நிறைய பூ இதில். அது இந்த வெளிச்சத்தில் ஒன்றுமே தெரியல, அப்படியே கிடந்துருக்கு. அங்கேயும் பூ இருக்குது. நம்ம என்ன வெளியில் காமிக்கிறேன். இதாக இருக்குது பார்த்தீங்களா செடி. கார் இருந்தால் விட்டுருக்காங்களா, அது எல்லாம் அதனால் பறிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் 1-2 கிடக்குது, அதை பறிச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இதில் வந்து இவ்வளோ பூ வந்து இருந்துச்சு. இதில் கொஞ்சம் இருக்கா, இந்த தொடுத்து வச்சா நான் தான் நிறைய காலையில் வைப்பேன். இனிமேல் அங்கே உள்ளது பறிக்கலை, அந்த நாளைக்கு போகலாம் பார்ப்போம். அடுத்து இன்னும் வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். வீட்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக தூத்துட்டு மறுபடி பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு மறுபடி கூட்டெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் கழுவிட்டு நைட்டில் பசங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுக்கணும். அப்புறம் எல்லாத்தையும் கழுவிட்டு ஏதாவது ஒரு பயிர் ஏதாவது ஒன்று நனைய போட்டு அப்படி தான் இன்றைக்கி நைட் வந்து முடியும். சரி பார்க்கலாம். நான் வந்து என்ன கிச்சனில் வெளியில் வந்து கொஞ்சம் பாத்திரம் கிடக்கு, அதையும் கழுவணும்.
மறுபடியும் இந்த வச்சுருக்கேன்னா அவங்க டிஃபன் பாக்ஸ் இருக்குது இந்த பெட்ஷீட் லஞ்ச் பாக்ஸ் எல்லாத்தையும் நேரத்தை அவளுக்கு கிளாஸ் உண்டா, அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சு என்ன கழுவணும். அதனால் அப்படி தான் இருக்குது. பின்னாடி வந்து கொஞ்சம் முருங்கையை வந்து வெட்டியிருந்து அதனால் அந்த இது இருக்குது. மறுபடியும் நான் இன்னைக்கு காமிச்சு பார்த்தீங்களா, வாழைக்கொலை வந்து ஒன்று கிடக்குதுன்ட்டு இதில் அந்த வாழைக்கொலை வந்து முறிஞ்சிச்சு. அதில் உள்ளே தான் சரிஞ்சு கிடக்கு. சரி அவங்க வெட்டி எடுக்கட்டும், அதுக்கிற பார்க்கலாம். பசங்க எல்லோரும் சர்ச் முடிச்சு வரும்போதே மணி வந்து ஒரு 4:30-5 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு கொஞ்சம் டீலாம் போட்டு குடித்தோம். குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வெளியில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அவங்க படிக்க வேண்டியதெல்லாம் படித்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். அதில் வந்து எண்ணெய் அதுதான் இருக்குது, உப்பு, புளி, தூளுப்பு, அவ்வளோ கல்லுப்பு எல்லாம் இருக்குது. மேலே இந்த இதில் தான் சட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஊறுகாய் இருக்குது. அதில் வந்து நம்ம மீன் அந்த இது பொரிச்சோம்ல, இறைச்சி பொரிச்ச அந்த பாத்திரம் தான் அதில் இருக்குது. அதை வந்து கழுவலை, அது அதில் இருக்குது. இனிமேல் இது அவ்வளோத்தையுமே எடுத்து வைக்கணும். அது வந்து இனிமேல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாச்சு. மறுபடியும் கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டேன். அடுப்பு எல்லாமே துடைச்சாச்சு. அடுப்பு வந்து இது நம்ம இப்போ புது அடுப்பு வாங்கினதுங்க. அதனால் இதுவும் 3 பர்னர் தான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த அடுப்பு இருக்குது. அதுக்கு பிறகு அந்த அடுப்பு அங்கே வச்சுட்டு வந்தேன். நான் அங்கேயும் போனால் சமையல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுட்டு அங்கே வச்சுட்டு வந்தேன். இந்த அடுப்பை வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துருந்து. அடுத்து வந்து இதில் கரண்ட் அடுப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் சாதத்துக்கு. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு கடலை ஏதாவது ஒன்று நனைய போடுவேன். போட்டு அதை வந்து வச்சு சாப்பாடு பசங்களுக்கு நாளைக்கு கொடுத்து விட்றதுக்காக நனைய போட்டுருவேன். அவ்வளோந்தான். மறுபடியும் பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவிட்டு இதில் வந்து கொஞ்சம் ரசமும் மறுபடியும் கொஞ்சம் பழைய சாதமும் இருக்குது. சாதம் இருந்தது, அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சு அதையும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் கொஞ்சம் ரசம் இருக்குது. அவ்வளோதான். மறு இறச்சி கூட்டு அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரம்லாம் இந்த இருக்குது. மறுபடியும் பசங்களுக்குள்ள லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வெளியில் இருக்குது, கொஞ்சம் அங்கே இருக்குது. மறுபடியும் ஏகதேசம் பானை எல்லாத்தையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு. இதே கழுவி வச்சாச்சு. அவ்வளோதான். வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. கவுண்டர் டாப் எல்லாமே நீட்டாகிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு வந்தால் நம்ம வந்து சமையல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கடலை வந்து நானே வந்து வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து கடலை தான் வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு தானியம் வைப்பேன். அதனால் இன்றைக்கி கடலை ஊற வச்சுருக்கேன். நாளைக்கு அவங்களும் சாப்பிட்டுக்கிடுவாங்க பச்சையாக. அதுக்கு பிறகு பசங்களுக்கும் கொஞ்சம் ஏதாவது செஞ்சு கொடுத்து விடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்மளுடைய சண்டே விளாக் வந்து இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.